அம்மா 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 என்ன சீக்கிரமாட்ட இப்பெல்லாம் சர்ச்சுக்கு டைம் ஆச்சுல. நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த செல்லம், நான் எழுப்பல. இன்னைக்கு ஒன்னாலா சர்ச்சுக்கு லேட்டா போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பொங்கப்பா, இது தப்புன்னு தெரியாதா? இன்னும் வேற சண்டே, கடன் திருநாள், முழு பூசைக்கான ஃபாதர் தந்தை மகன் தூயாவின் கூட முன்னாடி சர்ச்சுக்கு போனேன். கேட்டல் டீச்சர் சொல்லி இருக்கேன். சரி சரி டைம் ஆச்சு, சீக்கிரமாட்ட ரெடி ஆகி சர்ச்சுக்கு போறேன். ஏண்டி இப்படி லேட்டா எழும்பி வர? சர்ச்சுக்கு போக வேண்டாமா? போய் பசங்க எழுப்பு. வேண்டாங்க வேண்டாங்க, பசங்க வேற ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்காங்க. ஃபாதர் வேற பூசைய ரொம்ப லேட்டா முடிப்பாங்க. நம்ம வேணும்னா பூசைய யூடியூப்ல பாத்துக்கலாம். அப்போ சரி. ஆமா, நம்ம பையனுக்கு நீட் கோச்சிங் சென்டர்ல நான் அட்மிஷன் போட சொல்லியிருந்தேன், போட்டீங்களா? அதெல்லாம் ஓகே, ஆனா சண்டே அப்போ கிளாஸ் இருக்குது. அதெல்லாம் விடுங்க, நம்ம அவனை அனுப்புவோம். நம்ம அப்படி அனுப்புனாதான் நம்மளுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கும். அப்போ இன்னைக்கு அட்மிஷன் போடலாம். ஓகேங்க. டெய்ஸி டெய்ஸி வாங்க அக்கா வாங்க. இதோ டெய்ஸி, நான் இன்னைக்கு கொஞ்சம் கேக்கு செய்தேன், குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ஏன் இன்னைக்கு நீங்க எல்லாருமே கோயிலுக்கு வரல? உங்க பையன் கூட கோயிலுக்கும் வாரதில்ல, கேட்டிசம் கிளாஸுக்கும் வாரதில்ல. அதுவா, இன்னைக்கு நாங்க என் பையனுக்கு நீட் கோச்சிங் சென்டர்ல அட்மிஷன் போட போயிருந்தோம். அதனால்தான் நான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் வரல, என் பையன் கேட்டிசத்துக்கும் வரல. ஆமா, நீங்க ஒரு பொண்ணு நீட் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பலையா? நானும் என் பொண்ணு நீட் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பினேன். ஆனா சண்டே ஆனா கோயிலுக்கு விடுவேன் ஸ்ரீச்சா சொல்லிட்டு. இவளுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு. இவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு. மெடிக்கல்ல சீட்டு கிடைக்கலனாலும் காசு கொடுத்து சீட்டு வாங்கலாம். ஆனா நம்மளுக்கு அப்படி வாங்க முடியுமா? அப்பா அப்பா நம்ம செல்லில மெசேஜ் அனுப்பிடுற நிறைய லைக் வந்துரு, என்னன்னு பாப்போமா? அதெல்லாம் என்னடா, போய் படிடா. இன்னும் ஒரு மாசத்துல ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் 2வது வருஷம் கூட இன்னும் முடிக்கல. போன வாட்டி மாதிரி டோட்டலா 2 மார்க் வந்துச்சுன்னா நான் யாருக்கு முகத்துல விழிப்பேன்? நீ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு படிடா. இலக்கில் இருந்து ஞானிகள் இயேசுக்கு என்னென்ன காணிகள் கொண்டு வந்தன? அம்மா, காணிகள் என்னம்மா? அதுவா, நம்ம தங்கச்சி பாப்பா பிறந்தாக்கல, நிறைய பேர் கிஃப்ட் கொண்டு வந்தாங்களா, அதான்ப்பா காணிக்கை. இயேசுக்கு திருமுழுக்கு கொடுத்தது யார்? யாருமா? அது பத்ரோஸ்னு நினைக்கிறேன். இயேசு எங்க பிறந்தார்? எங்கப்பா? சரியானு நினைக்கிறேன், வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. சரிம்மா சரிப்பா, எனக்கு கேட்டிசம் எக்ஸாம் டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். டெய்ஸி, நம்ம பையன் இன்னும் வரலையா? இதோ வரானே. எப்படிடா, டெஸ்ட் நல்லா எழுதுனியா? அவனா நல்லா எழுதுனேம்மா. ஃபர்ஸ்ட் கிடைக்குமா இல்ல போன வாட்டி மாதிரி ஐலக்களுக்கு மகளிர் கிடைக்குமா? இல்லம்மா இல்லம்மா, நல்லா தான் எழுதுறேன். டெய்ஸி டெய்ஸி வாங்க இல்லையக்கா, நான் இதை குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆமா,
டேய் எக்ஸாம் நல்லா எழுதுவேன்னு சொன்ன. ஆனா நல்லா தானே எழுதுனேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, அந்த ஜோஸ் கிட்ட போய் கேளு. ஆமா, இவங்க தான் வேணும்னு மார்க் போடாம விட்டுருப்பாங்க. இவங்க எப்பவுமே இப்படிதான். ஏங்க என் பையனுக்கு ஏன் பிரைஸ் இல்ல? அவன் எழுதுறதுக்குதான் மார்க் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும், அவன் நல்லா தான் எழுதுனேன். டெஸ்ட் எழுதி முடிச்சு வந்ததும் நான் நல்லா தான் எழுதுனேன்னு சொன்னேன். அப்படி வேணா பேப்பர்ல இல்லையே. உங்க என்னம்மா பிரச்சனை? ஃபாதர் ஃபாதர், என் பையனுக்கு பிரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஃபாதர். எங்கம்மா அந்த கொஸ்டின் பேப்பர் அங்க ஒரு ரீடெஸ்ட் வச்சிடுவோம். அருண் இங்க வாப்பா. முதல் கேள்வி, எரிகோ மதிலை இடித்தடி யாரு? சத்தியமா நாயுடு ஃபாதர். அந்த ஐசட்டா அந்த ஜோயல் பையன் தான் அந்த மதிலுக்கு பின்னாடி இருந்து விளையாடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஃபாதர். ஆமா ஃபாதர், ஆமா ஃபாதர், என் பையன் எப்படிப்பட்ட தப்பே பண்ண மாட்டான். அச்சச்சு மதில் இல்லம்மா, பைபிள்ல இருக்கே எரிகோ மதில். ஒரு கொஸ்டின் தானே ஃபாதர் தப்பா போட்டான். செகண்ட் பிரைஸ் அது வரணும்ல, ஏன் கிடைக்கல? அடுத்த கேள்வி, ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நம்ம பாவம் செய்ய வேண்டும் ஃபாதர். ஆண்டவர் ஞானிகள் இயேசுக்கு என்னென்ன காணிக்கைகள் கொண்டு வந்தன? சோப்பு, பவுடர், பிளவுஸ். என்னடா சொல்ற? ஆமா, நீங்க தானே சொல்லி நீங்க தங்கச்சி பாப்பா பிறந்தாக்களே இதெல்லாம் கொண்டாடுறேன். ஐயோ, ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பாவம் செய்ய வேண்டும் ஃபாதர். என்னம்மா என்ன அட என்னப்பா நீ என்னப்பா எழுதி இருக்க? என்னம்மா நான் அடுத்த கேள்வி எதுவும் கேட்கணுமா? வேண்டாம் ஃபாதர், வேண்டாம் ஃபாதர், கேட்கவே கேட்காதீங்க. அருண் அதெல்லாம் விடு, பைபிளை எடு. எபேசியர் 2:5 எடுத்து வாசி பார்க்கலாம். அட என்னப்பா அருண், நீ என்னப்பா படிக்கிற? ஃபாதர் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபாதர். அது மட்டும் இல்ல, பஞ்சிங், குஃப்டு, கராட்டே எல்லாம் படிச்சேன். அதுல நான் தான் ஃபாதர் சாம்பியன். பிள்ளைங்கள எல்லாரும் தாமா படிக்க வைக்கிறாங்க. அதே நேரம் ஆண்டவரோட வார்த்தைகளையும் படிக்க வைக்கணும். சர்ச்சை விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைங்களை ரெகுலரா கேட்டிசம் கிளாஸுக்கு அனுப்புங்க. அவங்களோட எதிர்காலம் சிறப்பா அமையும். சொல்லுங்க சொல்லுங்க அக்கா. இதான் ஸ்வீட் எடுத்துக்கோ. ஏன் பொண்ணு நீ கோச்சிங் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து ஃப்ரீ சீட் வாங்கி இருக்கா. அவ டெய்லியும் கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணனால கடவுள் பெரிய காரியங்களை செய்திருக்காங்க. ஆமா, உன் பையனுக்கு எத்தனை மார்க்கு? மார்க் கம்மி தான், ஆனா நெக்ஸ்ட் இயர் எழுதலாம்னு இருக்கிறான். அதெல்லாம் விட உன் பசங்களை டெய்லியும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வா. நல்ல ப்ரேயர் பண்ண காரியங்களை செய்வாரு. ஏங்க